ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வசனத்தின் விளக்கத்தின் தொடர்ச்சி. பொருள்களுக்கு இடையேயான சக்திகளை பயன்படுத்துவதன் மூலம், அது போலவே சாஸ்திரங்கள் பேரின்பமே பிரம்மம், ஆகாயம் ஆனந்தமாக இல்லாத வானம் கொண்ட எந்த உயிரினும் தவிர வேறு யார் இருக்கிறார், பேரின்பத்திலிருந்தே அறிவுடைய உயிர்கள் பிறக்கின்றன என்பது போல இதுவரை கூறுகின்றன. ஆனால் அவருடைய சொந்த கருத்தின்படியே, யோக பயிற்சியின்படியும், அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உன்னதமான கவர்ச்சியும் மிகப்பெரிய ஆனந்தமும் ஆனவர் என்று அழைக்கப்படுவதால், ஆனந்தத்தின் முரண்பாடு புரியாததால் அவரே முரண்பாடு என்று புரிந்து கொள்ளப்படுகிறதா? உண்மைதான். ஆனால் இது முந்தைய பரிபூரண ஆனந்தத்தின் உன்னதமான முந்தைய முரண்பாடாகும். சச்சிதானந்த விக்கிரகம் என்பது மெய்ப்பேரின்பத்தின் பண்பாக விளங்கும் போராட்டத்தின் வடிவத்தை குறிக்கிறது. மேலும் 10வது பிரம்ம மந்திரமான துவயேய நித்ய சுதோத்தமௌ என்பதிலும், தபனி ஹய சிரங்களிலும், பிரபஞ்சத்திலும் நந்த பிரஜனானந்தி என்பதிலும், அதாவது சத்தியத்திற்கும் பேரின்பத்திற்கும் இடையிலான போராட்டத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் சாராம்சம் உண்மையில் நெறி பிறழ்ந்து என்றே அழைக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய அந்த வடிவம் 10வது ஸ்ரீமத் பாகவதமான சத்யபிரத சத்யபிரம்ம திரிசத்தியம் என்பதிலும், தேவகியின் கூற்றான இரண்டான உலகங்களின் முடிவில் மகா புருஷர்கள், அதாவது மூல பிரபுக்கள் மறைந்து போகும்போது வெளிப்பட்டதும் வெளிப்படாததும் காலத்தின் வேகத்தில் மறைந்து போகின்றன என்பதிலும் வெளிப்படுகிறது. இவ்வாறு அரவத்தின் பயத்தால் எல்லா உலகங்களிலிருந்தும் தப்பி ஓடிய மத்யன் அச்சமின்மையை அடையவில்லை. முதலியன பிரம்மனின் கூற்றில் நீயே முதன்மையானவன் முதலியன இரு பிரம்மங்களும் அதையே அறிகின்றன. மற்றும் ஸ்ரீ கீதையில் நான் பிரம்மனின் இருப்பிடம் மற்றும் ஏனெனில் நான் அழியாததை விட மேலானவன், அழியாததை விட பழமையானவன் தபன்யத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே நிலையானது, அழிவற்றது, பிறப்பு மற்றும் முதுமையிலிருந்து வேறுபட்டது, சூரியனில் வசிப்பது, பசுக்களில் வசிப்பது, பசுக்களை காப்பது, பசுக்களில் வசிப்பது, பின்புறம் வசிப்பது முதலியன. பின்னர் தன்னையே அறநெறியாகவும் பிறரை அறிவொளியாகவும் கொள்ளும் ஒரு உணர்வு வடிவமாக இருப்பது என்பது பிரம்மதேவரால் 10வது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. நீயே அந்த ஒரு ஆன்மா முதலியன, நீயே ஒளி மற்றும் தபன்யத்தில் இவ்வாறு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி அவர் தமது திருவடிவத்தை விழிகளால் காண்பதில்லை. நாம் தேடுவதன் மூலம் அடையக்கூடியவரான அவருடைய இந்த ஆன்மா தமது திருவுடலை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் பேரின்பத்தின் வடிவத்தில் இருப்பது, அதாவது எல்லா பகுதிகளிலும் நிபந்தனையற்றவராகவும் மேன்மையான பேரழகு கொண்டவராகவும் இருப்பது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வசனத்தின் விளக்கத்தின் 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.